பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துரை வைகோ பிரதமரை சந்தித்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார். பிரதமர் எடுத்த முடிவு, அதாவது வைத்த டிமாண்ட் அல்லது கண்டிஷன், பேசாம பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருங்க, நாளைக்கே மத்திய அமைச்சர் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. தீப்பெட்டி சின்னத்தில், சுயேட்சை சின்னத்தில் வென்றிருக்கிறீர்கள், அதனால பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விடலாம் என்று அந்த ஒரு விஷயத்தை கண்டிஷனாக போட்டிருக்கிறார். அதற்கு துரை வைகோ தரப்பில் ஆமாம் என்றோ இல்லை என்றோ எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆனால் யோசித்து சொல்லுகிறேன் என்று கால அவகாசம் கேட்டுக்கொண்டு வந்துவிட்டதாக நமக்கு கிடைத்த தகவல் சொல்லுகிறது. வைகோவும் சரி, அவர் மகனும் சரி, இந்த துரை வைகோவை திருச்சியில் நிறுத்தியது, சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டது எல்லாமே மதிமுக எடுத்த முடிவா? மதிமுகவுடைய பொதுக்குழு கூடி எடுத்த முடிவல்ல. இது வைகோவுடைய கிச்சன்ல, அவர் வீட்டில் எடுக்கப்பட்ட முடிவு. ஆக ஒரு மத்திய அமைச்சர் பதவியை பெறுவதற்காக கட்சி இருந்தால் என்ன, போனால் என்ன என்ற அளவிற்கு வைகோ வந்துவிட்டார். இனிமேலும் அவரை நம்பிக்கொண்டு எஞ்சிய அங்கே இங்கே இருக்கிற மதிமுக தொண்டர்களும் மல்லை சத்யா பின்னே வந்து விடுவார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. என்னென்ன நடந்தது என்பதை பற்றி பார்ப்போம். மதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னென்ன நடக்கும், அரசியலில் என்ன நடந்தது, டெல்லியில் வைகோவுடைய சித்து விளையாட்டுகள். நாம் ஏற்கனவே சொன்னோம், வைகோ 40 கோடி வாங்கி கொண்டுதான் அதிமுகவோடு போனார் என்று. அதுல கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் திட்டியிருந்தாங்க, அளவுக்கு அதிகமாக வாழ்த்தி இருந்தார்கள், அப்ரிசியேட் பண்ணியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த ஒரு தொகுதி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த பாராளுமன்ற தொகுதி, இந்த சந்திரபாபு நாயுடு கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ஏதோ ஒரு கொலாப்ஸ் ஆகி ஒரு நம்பிக்கையில்ல தீர்மானம் வருகிறது அல்லது நம்பிக்கை கோரும் தீர்மானம் வருகிறது என்கின்ற பொழுது வாஜ்பாய் ஆட்சி ஒரே ஓட்டில் தான் கவிழ்ந்தது. வாஜ்பாய் ஆட்சியை ஒரே ஓட்டில் கவிழ்த்தார் ஜெயலலிதா. அதே போல ஒரு வாக்கு என்பது ஒரு ஆட்சியை, ஒட்டுமொத்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும். இதனுடைய பயன் என்பது இப்பொழுது தெரியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது அப்பொழுதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். யோசிப்பார், ஸ்டாலின் எந்த அடிப்படையில் இந்த தொகுதியை அவருக்கு ஒதுக்கினார் தீப்பெட்டி சின்னத்தில் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு அவர் உதயசூரியன் சின்னத்திலே நின்று துரை வைகோ வெற்றி பெற்றிருந்தால் திமுக கொறடா, அதாவது திமுக எம்பிக்களுடைய கொறடா சொல்லாமல் இவர் யாரையும் சந்திக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் வேண்டுமானால் சந்திக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியான சந்திப்புகள், திமுக எம்பிக்களுடைய, நாடாளுமன்ற எம்பிக்களுடைய கொறடா ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய உத்தரவு இல்லாமல் துரை வைகோ எதையுமே செய்ய முடியாது. உடனடியாக அவர் கட்சி பதவியை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து விடுவார் கட்சி தாவல் தடை சட்டத்தில். ஆக இப்பொழுது தீப்பெட்டி சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றது அவர்களுக்கு ஒரு வசதியாக போய்விட்டது. அவர் இப்பொழுது சுயேட்சை, திமுக உறுப்பினர் அல்ல, மதிமுக உறுப்பினரும் அல்ல. மதிமுக அங்கீகாரத்தை இழந்த கட்சி. இப்படி ஒரு முடிவை எடுப்பது, மகனை அமைச்சராக்குவது, அமைச்சராக்கி அழகு பார்ப்பது, மனநிறைவு கொள்வது என்ற முடிவை வைகோ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எடுத்து விட்டார். நான் பல தடவை சொல்லுகிறோம், வைகோ போல ஒரு பொய் சொல்லுகிற நபரை எங்குமே பார்க்க முடியாது. வைகோ போல ஒரு பித்தலாட்டம் செய்கிற மனிதனை எங்குமே பார்க்க முடியாது. அமைதிப்படை அங்கே கற்பழித்தது, இங்கே கற்பழித்தது, இது சொல்லிக்கிட்டே இருப்பார். புலிகள் தான் வெல்கிறார்கள், அமைதிப்படை தோற்றுக்கொண்டே இருக்கிறது, செத்துக்கொண்டே இருக்கிறது என்று இந்திய ராணுவத்தை எவ்வளவு மட்டரகமாக, கீழ்த்தரமாக பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
இந்திய ராணுவம் கற்பழித்தது என்று வீதியில போறவங்களுக்கெல்லாம் இந்திய ராணுவத்துக்கு இதுவே வேலை, கற்பழிப்பதுதான் வேலை என்பது போல பேசிக் கொண்டிருப்பார். தினமும் ஒரு அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருப்பார். இந்தியாவின் தோல்வியை வைத்து கொண்டாடுவார். இப்படியெல்லாம் பேசியது எல்லாமே போய். இப்பொழுது தெரியுதா வைகோ எப்படிப்பட்ட ஆள் என்று? இவர் யாருக்குமே உண்மையாக இருந்ததில்லை. பிரபாகரனுக்கு உண்மையா இருந்தது கிடையாது. பிரபாகரனுக்கு உண்மையாக இல்லை. இவர் தன்னுடைய அரசியல் நலனுக்காக, தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக யார் யாரை பயன்படுத்த முடியுமோ அவர்களை எல்லாம் ஒரு கருவேப்பிலையாக பயன்படுத்தி விட்டு தூக்கி போட்டு விடுவார். உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்கள் மத்தியில் அவருக்காக விசா கொடுத்து, தங்குவதற்கு இடம் கொடுத்து, பயணச் செலவு கொடுத்து, எல்லாம் கொடுத்து அவரை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. வீர உரை ஆற்றுவார், முழக்கமிடுவார். அதெல்லாம் அவங்க செலவுல. இவர் கால்காசு செலவழிக்க மாட்டார். அந்த இயக்கத்திற்காக வீடு கொடுத்தவர்கள், வீடு கொடுத்து பணம் கொடுத்த தானு எல்லோருமே கருவேப்பிள்ளை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டார் எல்லாத்தையும். எல்ஜியை விடவா, எல் கணேசனை விடவா, முதிர்ந்த அரசியல் தலைவர் எம்என் நடராஜனுக்கு குருவாக இருந்தவர் எல்ஜி அவர்கள். கலைஞருக்கு ஈக்குவலாக அவருக்கு சமமாக சொல்லப்படக்கூடியவர், ஆழ்ந்த சிந்தனையாளர். எல்ஜி போயிட்டார். செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், எத்தனை பேர் வந்திருந்தாங்க, அத்தனை பேரும் போய்விட்டார்கள். புலவர் செவந்தியப்பன் சிவகங்கை. புலவர் செவந்தியப்பனுடைய வாக்குமூலம் ஒன்றே போதும். ஆக ஈழத்தமிழ் பிரச்சனையிலே சீமானுக்கு அந்த ரேட்டிங் ஏற 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 வைகோ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துவிட்டார். இனி கட்சி அரசியல் என்பது செல்லுபடியாகாது, நாம் அரசியலில் செல்லா காசாகி விடுவோம். அதனுடைய எச்சமாக தொடர்ச்சியாக மகனாவது எம்பி பதவியை பெறட்டும், அமைச்சராக ஆகட்டும் என்று அன்றே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவர் இந்த முடிவை எடுத்துட்டார். ஒன்று காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் அதில் அமைச்சராக்குவது, அதிலேயும் அவர் திமுக எம்பியாக நின்று திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி தருவதா என்பதை திமுக தான் முடிவு செய்யும். சுயேட்சை சின்னத்திலே நின்றதால் இவர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் இவராக முடிவு செய்யலாம். பாரதிய ஜனதா கட்சியிலே இப்பொழுது மந்திரி பதவி பெறுவதற்கும் இது மிக வசதியாக போய்விட்டது. சீசருடைய முதுகிலே எல்லாரும் குத்துனாங்க, வாங்கி கொண்டார். புரூட்டஸ் குத்துகின்ற பொழுதுதான், தனக்கு நண்பனாக இருந்த புரூட்டஸை குத்தும் பொழுதுதான் சீசர் கேட்டான், யூ டூ புரூட்டஸ்? அப்படித்தான் கேட்டான். அப்படித்தான் முதுகிலே, கலைஞருடைய முதுகிலே அன்றைக்கு 1989 குத்தினார். யாழ்ப்பாணத்துக்கு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக யாழ்ப்பாணத்துக்கு சென்று வந்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக போனார். அதன் பிறகு கலைஞருடைய முதுகிலே 2-3 தடவை குத்தினார். வைகோவை நீங்கள் ஒரு கிரேக்க வீரனாக நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தா, சீசரை குத்தும் பொழுது புரூட்டஸ் கை அங்கிக்கு பின்னால இருக்கும், முதுகுக்கு பின்னால அந்த கத்தியை மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்பான். எதிர்பாராத நேரத்தில் கடைசியாக புரூட்டஸும் எடுத்து முதுகிலே குத்துவான். அதே போலத்தான் வைகோ என்றைக்குமே கத்தியை முதுகுக்கு பின்னாலே மறைத்து வைத்துக் கொண்டிருப்பார். வைகோ அவருடைய குணம். வைகோ முதுகுல குத்துவது முதல் தடவை அல்ல. திமுக முதுகிலே குத்துவது, கலைஞரை குத்தினார். இப்பொழுது ஸ்டாலின் அவர்களை குத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராவதைத்தான் தடுக்க முடியவில்லை என்றாலும் இந்த நாடாளுமன்ற பதவியோடு அவருடைய முதுகிலே குத்திவிட்டு சென்று விடலாம், மகனை மத்திய அமைச்சராக்கி விடலாம் என்று அவர் எப்பொழுதோ முடிவு கட்டுவிட்டார். இந்த முடிவு ஸ்டாலினுக்கு தெரியல, உளவு தகவல் மூலமாக தெரியவில்லை, தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் வீட்டில் எடுத்த முடிவு. இது கட்சி கூட்டத்தில் எடுத்திருந்தா ஸ்டாலினுக்கு தகவல் வந்திருக்கும். கட்சி கூட்டத்தில், பொதுக்குழுவிலோ செயற்குழுவிலோ அவங்க எடுக்கவே இல்லை இந்த முடிவு. அவர்கள் வீட்டில் எடுத்த முடிவு. ஆகவே ஸ்டாலினுக்கு வந்து சேரவில்லை. உறுதியாக நாம் சொல்லுவது என்னவென்றால், மத்திய அமைச்சராகிறார் துரை வைகோ. இன்றோ நாளையோ 2 நாட்களிலோ துரை வைகோ திமுக கூட்டணியை விட்டு சென்று விடுவார். அவர் மேல் கட்சித்தாவல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் தீப்பெட்டி சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றவர். வைகோவுடைய
வைகோ பேசுவது சரி என்றால், முறை என்றால், அவருடைய கொள்கை முடிவு என்றால், வெக்கம், மானம், சூடு, சொரணை வைகோவுக்கு இருந்தால் எம்பி பதவியை மகனை ராஜினாமா பண்ண சொல்லணும். தனக்கு கிடைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு துரை வைகோ இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றுதான் நம்மை போன்றவர்கள் கேட்கிறோம். பல்லாயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள், பல்லாயிரக்கணக்கான விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து அரும்பாடுபட்டு வியர்வை சிந்தி இவரை வெற்றி பெற வைத்தார்கள். அதற்கு இவர்கள் தரப்போகின்ற பரிசு ஸ்டாலின் முதுகிலே மட்டும் குத்தவில்லை. இவர் வெற்றி பெறுவதற்காக பாடுபட்ட பல்லாயிரக்கணக்கான இந்தியா கூட்டணி தொண்டர்கள் முதுகிலே குத்தி இருக்கிறார் வைகோ. முதுகில குத்த தயாராக இருக்கு, கத்தியை தயாராக மறைவாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். இது வைகோவுக்கு புதிதல்ல. வைகோ இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே செய்திருக்கிறார். 2006 தேர்தலில் நான் வர்றேன்னு சொல்லிட்டு 22 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டு நேர போயஸ் தேட்டனுக்கு கார்டனுக்கு போய் அங்கே போய் கையெழுத்து போட்டு 40 கோடி 45 கோடியும் 35 தொகுதிகளையும் சட்டமன்ற தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு மக்கள் நல கூட்டணி என்று அவர் முடிவு கட்டி போனார். அப்பொழுதும் கலைஞரை காக்க வைத்துவிட்டு அப்பொழுது முதுகுலை குத்துவிட்டு போனார் வைகோ. இப்பொழுது ஸ்டாலின் அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்த வைகோவுக்கு இன்று ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த நபர் இப்பொழுது குத்தப் போகிறார். இப்பொழுதாவது சுதாரித்துக் கொள்ள வேண்டும் ஸ்டாலின் அவர்கள். என்ன செய்ய முடியும்? சுதாரிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அனாமத்தாக தேர்தலில் வெல்ல முடியாத, தமிழகத்திலே தனியாக நின்று கூட்டணியிலும் நின்று வெல்ல முடியாத பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்பி அனாமத்தா கிடைக்குது பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கு ஒரு எம்பி என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஆட்சியை தீர்மானிக்கின்ற விஷயம். இது இப்பொழுது தெரியாது. 2029க்குள்ள ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இறக்கணுங்கிற, மோடியை இறக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு ஓட்டு ஆடிக்கிட்டு நிற்கும். அப்பொழுதும் பல ஆயிரம் கோடியை பேரம் பேசி இவர்கள் வாங்குவார்கள். பணம் ஒன்றுதான் இவர்களுக்கு குறிக்கோள். கனடாவில், டொரண்டோவில் எங்கெங்கேயோ தொழில் இருக்கதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதிமுக தொண்டர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி, மதிமுக தொண்டர்களுடைய அவர்களிடம் இனிக்க சர்க்கரையாக பேசி, உணர்வுகளை தூண்டிவிட்டு பேசி, நாளைக்கே தமிழீழம் அடைவது போல் படைகட்டப் போகிறேன் என்றெல்லாம் பேசி, ஒவ்வொரு மாவட்டமாக கோடிக்கணக்கிலே வசூல் செய்த பணம் முழுவதும் இன்றைக்கு அவர்களுடைய கையிலே, வைகோவுடைய கையிலே, அவருடைய மகன் தரப்பின் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக பல 100 கோடி ரூபாய்களை அவர் முதலீடு செய்திருப்பதாக செய்திகள் வந்தன. அதெல்லாம் இப்பொழுது உண்மை என்றுதான் நம்ப தோன்றுகிறது. இந்த அளவிற்கு வைகோ தன்னுடைய அரசியல் வாழ்நாளில் எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய பிற்கால அரசியலில் சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தன்னுடைய நாள் ஆக ஆக அண்ணாவிலிருந்து, கலைஞரிலிருந்து, பெருந்தலைவர் காமராஜிலிருந்து, மூதறிஞர் ராஜாஜியிலே இருந்து நிறைய தலைவர்கள், தமிழகத்திலே இருந்த தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரில் இருந்து அத்தனை பேருமே மறைந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய கடைசி காலத்திலே சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். என்றும் ஒளிர்கின்ற நட்சத்திரமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் வைகோ ஒருவர்தான் எரிந்து விழுகின்ற விண்கல்லாக, அநியாயமாக, இந்த தான் செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனையாக இன்றைக்கு எல்லோராலும் கேலி செய்யப்படுகின்ற, பரிகசிக்கப்படுகின்ற ஒரு நபராக, அரசியல் தலைவராக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். எரிந்து விழுகின்ற ஒரு விண்கல்லாக விழுகப் போகிறார் வைகோ. இவருக்கு சரித்திரத்தில் எந்த ஒரு நற்பெயரும் கிடையாது. முடிஞ்சது. நம்பிக்கை துரோகி என்ற பட்டம்தான், புரூட்டஸ் என்ற பட்டம்தான் இவருக்கு கிடைக்கும். சீசரை பற்றியும் கிரேக்க கதைகளை பற்றியும் பக்கம் பக்கமாக பேசுவார் வைகோ. புரூட்டஸை பற்றியும் ஆண்டனியினுடைய நாவன்மையை பற்றியும் பக்கம் பக்கமாக பேசக்கூடிய வைகோவுக்கு இன்றைக்கு புரூட்டஸ் நிலைமை வந்துவிட்டது. தன்னுடைய மகனுக்காக ஸ்டாலின் முதுகிலே குத்துவதற்காக கத்தியை வைகோ மறைவாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல முடியும்.
உண்மை உறுதி, துரை வைகோவுக்கு மத்திய மந்திரி பதவி உறுதியாகிவிட்டது. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.